ஒரு காலத்தில் ஒரு சிறிய தாழ்மையான மீன்பிடி கிராமத்தில் ஒரு நன்றாக உடையணிந்த ஏழை நரி மீனவர் வசித்து வந்தார். தினமும் விடியற் காலையில் அவர் தனது சிறிய படகில் மூடுபனி நீரில் மூழ்கி அலைகளில் வலையை வீசுவார். தனது குடும்பத்திற்கு உணவளிக்க போதுமான மீன்களை வீட்டிற்கு கொண்டு வருவார். ஒரு நாள் சூரியனின் முதல் ஒளி அடிவானத்தில் உடைந்ததால் மீனவர் வழக்கம் போல் புறப்பட்டார். கரையில் மோதும் அலைகளின் மெல்லிய சத்தம் அதிகாலை காற்றை நிரப்பியது. பறவைகள் தலைக்கு மேல் வட்டமிட்டன. மீனவரின் நிழல் அவர் வேலை செய்யும் போது ஒளிரும் விடியலுக்கு எதிராக நின்றது. இந்த அமைதியான காலையில் ஏதோ மாயாஜாலம் நடக்கப் போகிறது என்று அவருக்கு தெரியாது. அவர் இதுவரை கண்டிராத ஒரு மீனுடனான சந்திப்பு. ஏழை நரி மீனவர் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் தனது பழைய வானிலை படகில் புறப்பட்டார். கடல் அமைதியாக இருந்தது. ஆனால் அவரது இதயம் பெரும்பாலும் கவலையின் கனத்தை சுமந்தது. அவரது வலை அடிக்கடி காலியாக வந்தது. சில மீன்களை பிடித்தாலும் அது அவரது குடும்பத்திற்கு உணவளிக்க போதுமானதாக இருந்தது. வீட்டில் அவரது மனைவி பொறுமையின்றி காத்திருந்தார். அவர்களின் சிறிய வீடு சாதாரணமாக இருந்தாலும் கடற்காற்றின் சத்தத்தால் நிரம்பியது. மீனவர்களின் முடிவில்லாத உழைப்பை நினைவூட்டுகிறது. இருப்பினும் ஒரு நாள் எல்லாம் மாறிவிட்டது. ஏழை நரி மீனவன் வலையை இழுத்த போது அவன் ஏதோ கனமாக உணர்ந்தான். அவன் நெஞ்சில் உற்சாகம் மினுமினுத்தது. அது பெரிய கேட்ச் ஆகுமா? வலை மேற்பரப்பை உடைத்ததால் அவரது கண்கள் விரிந்தன. அங்கு கண்ணியில் சிக்கியது சாதாரண மீன் இல்லை, அது ஒரு அதிர்ச்சியூட்டும் தங்க மீன். அதன் செதில்கள் தண்ணீரில் சூரிய ஒளியைப் போல மின்னும். அவன் எதிர்வினையாற்றுவதற்குள் மீன் பேசியது. தயவு செய்து என்னை விடுங்கள் அன்பான மீனவரே, அது கெஞ்சியது. நான் சாதாரண மீன் இல்லை. நீங்கள் என்னை விடுவித்தால் நீங்கள் விரும்பும் எந்த விருப்பத்தையும் நான் உங்களுக்கு வழங்குவேன். ஏழை நரி மீனவர் ஆச்சரியமும் குழப்பமும் அடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் பேசும் மீனை பார்த்து கொண்டிருந்தார். இது கடலில் சாதாரண நாள் அல்ல. மீனவரின் வாழ்க்கை ஒரு மாயாஜால திருப்பத்தை எடுக்கவிருந்தது. ஏழை நரி மீனவர் ஒரு கணம் பரந்த கடலை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மெல்லிய புன்னகையுடன், போ குட்டி மீனே, எனக்கு எதுவும் தேவையில்லை. எனது படகு மற்றும் எனது குடும்பம் என்னிடம் உள்ளது, அது போதும் எனக்கு. அக்கறையுடன் தங்க மீனை மீண்டும் தண்ணீருக்குள் விடுவித்தான். ஆனால் தன் மனைவியிடம் நடந்ததை சொன்னபோது அவள் அவனுடைய கருணையை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அவள் கோபமாக இருந்தாள். என்ன நினைத்துக் கொண்டிருந்தாய்? எங்களின் வாழ்வு சிறக்க நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கலாம். அந்த மீனிடம் திரும்பிச் சென்று ஒரு பெரிய வீட்டை கேளுங்கள். தயக்கத்துடன் மீனவர் கடலுக்கு திரும்பினார். அவர் தங்க மீனை கூப்பிட்டார். விரைவில் அது சூரிய ஒளியில் மின்னியது. அருமையான மீனவரே, நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? மீன் கேட்டது. மீனவர் பெருமூச்சு விட்டார். என் மனைவி ஒரு பெரிய வீட்டை விரும்புகிறார் என்று அவர் மெதுவாக கூறினார். மீன் தலையசைத்து அலைகளுக்கு அடியில் தெரித்து மறைந்தது. மீனவன் வீடு திரும்பியதும் தன் கண்களை நம்பவே முடியவில்லை. அவர்களின் சிறிய இடிந்த வீடு ஒரு பெரிய அழகான வீடு மூலம் மாற்றப்பட்டது. ஆனால் அவளுடைய மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. உடனே அவள் முகம் சுளிக்க ஆரம்பித்தாள். இந்த வீடு நன்றாக இருக்கிறது, ஆனால் அது போதாது, எனக்கு இன்னும் வேண்டும். ஏழை நரி மீனவர் மனைவியின் பேராசை நாளுக்கு நாள் அதிகரித்தது. பெரிய வீட்டிற்கு பிறகு அவள் தங்க நாணயங்கள், பொக்கிஷங்கள் மற்றும் முடிவில்லாத செல்வங்களை கோரினாள். ஏழை நரி மீனவர் தயக்கம் காட்டினாலும் தங்க மீனிடம் திரும்பினார். அவர் தனது விருப்பத்தை வழங்கினார். ஒவ்வொரு முறையும் ஏழை நரி மீனவன் மந்திர தங்க மீனை அணுகினான். ஒவ்வொரு கோரிக்கையிலும் மேலும் கவலையடைகிறான். இறுதியாக
மனைவி தனது மிக மூர்க்கத்தனமான கோரிக்கையை வைத்தாள். அவள் கடல்களின் ராணியாக இருக்க விரும்பினாள். ஏழை நரி மீனவர் பயந்து மந்திர தங்க மீனிடம் தனது விருப்பத்தை கூறினார். கடல் இருண்டது, பொன்னானது மீன் ஏமாற்றத்துடன் ஒரு தெரிப்புடன் காணாமல் போனது. ஏழை நரி மீனவன் வீடு திரும்பிய போது எல்லாம் போய்விட்டது. பிரம்மாண்டமான வீடும் செல்வங்களும் மறைந்து அவர்களின் பழைய இடிந்த வீட்டை மட்டுமே விட்டுச் சென்றன. ஏழை நரி மீனவனின் மனைவி வெளியில் நின்றாள். பேராசையால் தங்களுக்கு எல்லாமே விலை போனது என்பதை உணர்ந்தாள். அந்த நாளிலிருந்து ஏழை நரி மீனவன் தன்னிடம் உள்ள கொஞ்சத்தில் திருப்தியடைந்து தன் தாழ்மையான வாழ்க்கைக்கு திரும்பினான். உங்களிடம் உள்ளதற்கு நன்றியுடன் இருங்கள், ஏனென்றால் பேராசை எளிமையான மகிழ்ச்சிகளை கூட பறிக்கும்.